கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த மீண்டும் இந்த லைவ் மூலியமா இந்த காலையில் இந்த திறப்பு வாட்சப்பத்தை உங்களை சந்திக்க நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். ஒரு வேலை கலந்து நம்ம தேசத்துக்காக அல்லது ஒரு ஆத்மாவுக்காக செபிக்க தேவன் நமக்கு ஒரு பெரிய கிருபை காண்பித்திருக்கிறார். அதுக்கு நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த கால வேலை கூட இந்த திறப்பு ஜபத்தை நம்ம ஆரம்பித்து முன்பாக நம்ம எல்லா கண்களை மூடி நம்ம ஸ்தோத்திர ஜபத்தோடு நம்ம ஆரம்பிக்கலாமா? எல்லா கண்களை மூடி. பரலோகத்தின் பிதாவே, இந்த ஆண்டவராகிய இயேசுவே, இந்த நிலவெளிக்காக ஸ்தோத்திரிக்கிறேன் சப்பா. உம்மை துதிக்கிறேன் சாமி, உம்மை துதிக்கிறேன் சாமி, உம்மை துதிக்கிறேன் சப்பா. கர்த்தராகிய இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் இந்த திருக்குறள் வாசகத்தை நாங்கள் இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறோம்ப்பா. ஆரம்பத்தில் முடிவு வரைக்கும் பரிசுத்தாவின் எங்களோடு இருந்து கர்த்தர் நடத்தும்படியாக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். உங்க நாமத்தை நாங்கள் மயப்படுத்துகிறேன் சப்பா. எல்லா வாயிலும் தெரிந்து அப்பா ஸ்தோத்திரிக்கலாமா? தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா. நீங்கள் காண்பித்த இறக்கத்துக்காக அப்பா, இந்த காலை வேலை கூட தேசத்துக்காக அழிவு ஆத்மாக்களுக்காக சிறப்பளிக்கத்தக்கதாக தேவனே நீங்கள் காண்பித்த உங்களுடைய தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறப்பா, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறப்பா, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறப்பா, உமக்கு துதிக்கிறப்பா. நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், பெரியவரே உமக்கு ஸ்தோத்திரம், மகிமுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறப்பா. இயேசுவின் நாமத்துல இந்த திருமண ஜபத்துல நம்ம எல்லா தடைகள், எல்லா சத்துருக்கள், எல்லா போராட்டங்கள் இயேசுவின் நாமத்துல நிர்மூலமாக செபிக்கிறாங்களே. ரத்த தெளிக்கிறேன் சப்பா. இது எங்களோட இருந்து லைவ் மூலியமா அப்பா இருந்து ஜெபிக்கிற ஒரு பிள்ளைகள் மேலும் ரத்த தெளிக்கிறேன் சப்பா. எல்லாரும் பரிசுத்த ஆவியால, ஜப ஆவியால, விண்ணப்பத்தின் ஆவினால ஆத்மா பார்த்து நிரப்படியா சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஜபத்தை கேட்கிறவரே, ஜபத்தை கேட்கிறவரே, ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறவரே, ஜபத்தை கேட்டு ரட்சிப்பு உண்டாக்குறவரே, எழுப்புதல் உண்டாக்குறவரே, ஆசீர்வதிக்கிற தெய்வமே உமக்கு சோதரிக்கிறோம், உமக்கு சோதரிக்கிறோம், உமக்கு சோதரிக்கிறோம், உமக்கு சோதரிக்கிறோம், உமக்கு துதிக்கிறப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாவங்களை மன்னிக்கிறவரே, பாவத்தை சுத்திகரிக்கிறவரே, இரக்கத்தை காண்பிக்கிறவரே, சோதரிக்கிறோம், 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 சோதரிக்கிறோம். பாவிகளை தேடி வந்து ரட்சிக்கிறவரே உமக்கு சோத்ரப்பா, சோத்ரப்பா. இது எங்க தேசத்தின் பாவங்களை மன்னிக்கிற தெய்வமே, இது எங்க தேசத்தில் 130 கோடி தேவனை ரட்சிக்கிற தெய்வமே உமக்கு சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறப்பா. துதிக்கிற ஆண்டவரே, கரெக்டான இந்த நாள் கூட ஆரோக்கிய முடிவரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் இந்த திறப்பு வாசகத்தை ஆசிரியர் சிஸ்டர் பிலோமினா ஜெபிக்கும் போது எல்லா சிஸ்டரோட இணைந்து நம்ம சோதரிக்கலாமா? எல்லா லைவ்ல பார்க்கணும். நீங்க கூட கர்த்தர் சம்பந்த சோதரத்தோட காணப்படலாமா? தேங்க்யூ லார்ட். Hallelujah, 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 hallelujah. Sotrapa, 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 sotrapa. Thank you Lord, hallelujah. Amen, amen, amen. ஆமாப்பா, சோத்ரா ஆண்டவரே, சோத்ரம். உமக்கு நன்றி ஏசப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த நாள்ல கூட அப்பா தேசத்துக்காக ஜெபிக்கப்பா ஏசப்பா, எங்களுக்கு பாக்கியத்தை கொடுத்தீங்க. சோத்ரா ஆண்டவரே, சோத்ரா ஆண்டவரே. சபாவிய ஊற்றுங்கப்பா, ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. திறப்பில நின்று பாரத்தோட ஜெபிக்க ஆமென், ஆமென். உமக்குள்ள அந்த சபாவிய ஊற்றுங்கப்பா. உம்மை போல எங்களுக்கு ஜெபிக்க கற்று தருவீராகப்பா. இந்த நாள்ல கூட இந்த காரியத்துக்காக ஜெபிக்கிற தேவ ஆவியானவர் தமது தரப்போதுக்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ராஜா. ஜெபத்தை கேட்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஜெபத்துக்கு பதிலை தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. எங்க இந்தியா தேசத்தை உமக்கு ஸ்தோத்திரப்பா. எங்க தேசத்துல ஒரு செழிப்பு, ஒரு ஆசீர்வாதத்தை உண்டாக்க போதுக்காக உமக்கு ஸ்தோத்திர ஏசப்பா, ஸ்தோத்திரப்பா. ஒவ்வொரு பகுதியில அப்பா ஒரு அளவில்லாத பிரசன்னத்தால நிரப்புவதற்காக ஒரு ஸ்தோத்திரமுள்ள நாம மையப்பட போதுக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. பாடுறதுக்காக போவதுக்காக நன்றி ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள் பலப்படுத்துவதற்காக நன்றி அப்பா, நன்றி. துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் அப்பா, உண்மை நாங்க துதிக்கும் போது அப்பா உம்முடைய பிரசன்னத்தால நன்றி ஏசப்பா, நன்றி அப்பா. இந்த கூட்டத்துக்கு விரோதம் காணப்படுற எல்லா தடைகளையும் எடுத்து போட போதுக்காக உமக்கு நன்றி அப்பா. பிசாசின் தலையை நசுக்கிற தேவன் ஜெய கிறிஸ்தப்பா, உமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த நாள மகிமையான காரியங்களை செய்ய போதுக்காக உமக்கு நன்றி அப்பா. தேசத்துக்கு சேவத்தை கட்டளையிட போதுக்காக நன்றி, நன்றி ஏசப்பா. இந்த நாள்ல கூட அந்த கூட்டத்தை முற்றிலும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. இந்த தேவன் தாமே முற்றிலும் நீங்க ஆலயம் செய்தப்பா, நீங்க மையப்பட போதுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. எங்க ஸ்தோத்திர பலிகளப்பா இந்த தேவன் அங்கீகரித்ததுக்காக உமக்கு நன்றி. சுகந்த வாசனை உமக்கு நன்றி, நன்றி ஏசப்பா. உமக்கு ஸ்தோத்திரப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
ஆமென் ஆமென் தகப்பனே இந்த சோத்திர ஜெபத்தை அங்கீகரித்ததா சோத்திரம் துதிகள் மற்ற வாசல் தேவன் துதிகள் சோத்திர பாத்திரமா இருக்க தேவன் கர்த்தர் நடுவில் பரிசுத்த ஆவியாக உலாவி கொடுக்கிறதா சோத்திரம் கர்த்தாவே இந்த நாள்ல கூட சப்பா சோத்திர பகுதியும் பாடல் பகுதியும் ஜெப பகுதியும் வார்த்தை பகுதியும் கடிச்சத கர்த்தர் ஆசிரியங்க இந்த லைவ் மூலமா எங்களோட இருந்து தேசத்துக்காக ஜெபிக்கிற ஒரு குடும்பங்களை திருப்பிக்கிற ஒரு குடும்பங்களை கர்த்தருடைய ஆசீர்வாதம் அளவில்லாம உண்டாகும்படியா ஜெபிக்கிறேன் உங்க நாம மாத்திரமாய்ப்பட்டோம் நல்ல பிதாவே ஆமென் ஹalleluya சந்தோஷமா கைகளை உயர்த்தி ஹalleluya கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருபை நம்மள என்று உள்ளது பிரியமானே கர்த்தருடைய பெரிய கிருபையினாலே ஒரு வேலைக்காலமையும் நம்ம தேசத்துக்காக கடந்த 9 வருஷமா பிரியமானே நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம் இந்த நாள்ல கூட விசேஷமா இந்த அதிகாலை நம்ம அந்த ஜெபிக்க அப்பா உதவி செய்திருக்கிறார் ஆகையால தொடர்ந்து நம்ம எல்லாம் பாரமா நம்ம இன்னைக்கு விசேஷமா நம்ம கர்நாடகாக நம்ம ஜெபிக்க போறோம் நாம் இருக்கிற இந்த மாநிலத்துல கர்த்தர் ரட்சிப்பையும் ஒரு பாதுகாப்பையும் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை உண்டாக்க வேண்டும் அது நம்ம ஜெபிக்கணும் நம்ம மேல இருக்கிற எல்லாமே ஒரு பெரிய கடுமையா இருக்குது பிரியமானே ஆக கர்த்தருக்கு நாள கூட நம்ம ஜெபத்தை கேட்டு நாம் வாசிக்கிற கர்நாடகால ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளை விடுவாராக ஹalleluya சில பாடல் பாடி நம்ம இயேசுவ நாமத்தை மகிமைப்படுத்தலாம் ஜெபிக்க முன்பாக நம்ம துதிச்சு பாடி அப்பா சந்தோஷப்படுத்தலாம் யாரும் சோறு கடை கொடுக்காதீங்க இந்த லைவ் மூலமா எங்களோட இருந்து பார்த்து நீங்க கூட கைகளை தட்டி உற்சாகமா வாயை திறந்து அப்பாவோட நாமத்தை மகிமைப்படுத்துங்க தேவன் நமக்கு ஜெயக்குற தேவனா இருக்கிறார் இயேசப்பா நம்மளை விடுவிக்கிற தேவனா இருக்கிறார் எல்லாருக்கும் தெரிந்த பாடல் இயேசுவின் நாமமே மேலானது வானிலை பூமி உயர்ந்த பாடல் பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம் இயேசுவின் நாமமே மேலானது வானிலோ பூமிலோ உயர்வானது அது தேனிலோ இன்பமானது கடத்தேனிலோ மதுரமானது இயேசுவின் நாமமே மேலானது வானிலோ பூமிலோ உயர்வானது அது தேனிலோ இன்பமானது கடத்தேனிலோ மதுரமானது சேர்ந்து பாடுவோம் இயேசுவின் நாமமே மேலானது வானிலோ பூமிலோ உயர்வானது அது தேனிலோ இன்பமானது
சந்தோஷமா ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை நம்ம மேல் என்று உள்ளது. ஆமென் ஹalleluya. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவம் நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும். ஆமென். பிரியமானவர்களே, இயேசப்பா ரத்தத்துக்கு முன்பாக எந்த பாவத்துக்கும் எந்த சாபத்துக்கும் எந்த பிசாசிக்கும் இடமே இல்லை. கர்த்தரோட ரத்தத்துல அவ்வளோ வல்லமை, கர்த்தரோட ரத்தத்துல அவ்வளோ பெரிய விடுதலை, கர்த்தர் ரத்தத்துல நமக்கு ஒரு பெரிய பரிசுத்தம். ஹalleluya. அது குறித்தான பாடல் நம்ம ஜெபத்துல பாடுகிறது 113வது பாடல். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி என்ன அடங்காது, எந்த தீங்கு தெரியாது பாடப்பட்ட ஆண்டு ரத்தம் நம்ம மேல தெளிக்கப்படும் போது, ஏசப்பட ரத்தம் நம்ம தேசத்து மேல ஜனங்கள் தெளிக்கப்படும் போது எந்த தீங்கும் நம்மள அடங்காது. பிரியமகளே ஹalleluya. சந்தோஷமா ஹalleluya. நீங்க நம்ம தேவ ரத்தத்தை நம்ம தேசத்துல தெளிக்க வேண்டும். ஏசப்பட ரத்தத்தை நம்ம தேசத்தின் ஜனங்கள் மேல, நம்ம குடும்பத்து மேல, நம்ம பிள்ளைகள் மேல, ஊழியத்து மேல தெளிக்கும் போது எந்த தீங்கும் எந்த சத்துரும் அணுகாது. நல்லா கவனிக்கிறீங்களா? நீங்க ஜனங்க விடுதலையோடு ஓடாட முடியல, நீங்க ஜனங்க விடுதலையோடு வாழ முடியல, எல்லாருக்கும் ஒரு பயம். கொரோனா வைரஸ் நல்லா கவனிங்க. ஏசப்பா ரத்தத்துல நம்ம மேல தெளிக்கப்படும் போது, ஆண்டோட ரத்தம் நம்ம மேல பூசப்படும் போது, நம்ம தேசத்து மேல அது தெளிக்கப்படும் போது எந்த தீங்கும் எந்த பொல்லாப்பும் எந்த ஆபத்தும் எதுவும் நமக்கு நேரிடாது. ஹalleluya. உற்சாகமே பாடும்போது வாயை சொல்லி அறிக்கை செய்யுங்க, இயேசு ரத்த கோட்டைக்குள் நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கு என்ன பண்ணாது, தீண்டாது என்ற பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கோ தீண்டாது. Santa
ஜெயம். சொல்லுங்க எல்லாரும், இயேசுவின் ரத்த ஜெயம். இயேசப்பா ரத்தம் என் மேல, என் வாழ்க்கையில ஜெயம், என் வாழ்க்கையில அற்புதம், என் வாழ்க்கையில விடுதலை, என் வாழ்க்கையில ஆசீர்வாதம். இயேசுவின் ரத்த ஜெயம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை நம்ம என்று உள்ளது. நல்ல பிரியங்களே, ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்கிறவர். அவர் தொடர்ந்து 1.5 மாதமா ஏப்ரல் மாதம் மே மாதம் தொடர்ந்து நம்ம அதிகமா ஜெபித்து கொண்டிருக்கிறோம். காலைல ஜெபம், மத்தியான ஜெபம், ராத்திரி ஜெபம், பல விதமான ஜெபங்களை கர்த்தர் செய்ய கர்த்தர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். காரணம், நம்ம தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். அங்க ஜெபிக்கிற பிள்ளைகள் எந்த சூழ்நிலை சோர்ந்து போக கூடாது, எந்த சூழ்நிலும் நம்ம சோர்வுக்கு இடம் கொடுக்க கூடாது. காரணம், நம்ம தேவன் நம்மளை விடுவிக்கிறவர். நம்ம தேவன் நம்மளை ஜெபத்தை கேட்டு ஜெய கொடுக்கிறவர். நம்ம தேவன் நம்மளை எல்லா தீங்கு பொல்லாப்புக்கு விலக்கி அவர் ரத்த கோட்டுகளை மூடி கொடுக்கிறவரா இருக்கிறார். ஆமென். அங்க ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, ஒரு பெரிய விசுவாசம் என்ன தெரியுமா? ஏசப்பா ரத்தத்துக்கு ஜெயம் உண்டு, ஏசப்பா நாமத்தை விடுதலை உண்டு, கர்த்தர் நம்மளை விடுவிக்கிறவர். ஹல்லேலூயா. பாடி வெற்றி கொடி பிடித்து விட்டோம், நாம் வீரர் நடப்போம். சுயமகளே நல்லா கவனிங்க. தேசத்து மேல ஆளுகை செய்து கொடுக்கிற எல்லா காதுகளுக்கு மேல பொல்லாத சாத்தோட கிருபையில தேவன் நிச்சயமா நம்ம ஜெபத்தை கேட்டு ஜெயம் கொடுப்பார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நம்ம தேவன் ஜெய கொடுக்கிற தேவன். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமா ஜெய கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். வாழ்த்துக்களே. ஹல்லேலூயா. ஆண்டவராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெய கொடுத்த தேவனுக்கு என்னது? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம துதிக்க ஜெபிக்க ஸ்தோத்திரிக்க கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுப்பார். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில தேசத்துல அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. நிச்சயமா கவனிங்க. சீக்கிரத்துல இந்த உபத்திரலாம் நீங்கிவிடும். கர்த்தர் பெரிய வாசலை திறந்து ஆண்டவர் நம்ம மறுபடியும் தேவ பிள்ளைகள் ஒன்றாக கூடி ஜெபிக்கவும் ஆராதிக்கவும் அவருடைய நாமத்தை மயப்படுத்தவும் மறுபடியும் ஊழியர்கள் நடக்கவும் சீக்கிரத்துல ஆண்டவர் பண்ணுவார், உதவி செய்வார். ஆமென். அதை நாங்க நம்ம ஜெபிக்க வச்சு கொண்டிருக்கிறார். அவர் கிரியை செய்யறதுக்காகத்தான், தேவன் அற்புதம் செய்யறதுக்காகத்தான் கர்த்தர் இந்த கால வேலை எழுப்பி தேசத்துக்காக ஜெபிக்க தேவன் நல்ல ஒரு பாரம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. லைவ்ல பாக்குற ஒரு ஹல்லேலூயா. ஆமென். Thank you Jesus. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி
ஹalleluya. கோலியாத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? முறியடிப்போம். எதுல? இயேசுவின் நாமத்துல. வந்திருக்க தேசத்து மேல வந்திருக்கிற பெரிய கொரோனா வைரஸ இயேசுவின் நாமத்தை என்ன பண்ணும்? முறியடிக்கணும், துரத்து வெடுத்தணும். கர்த்தர் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, அப்போ உங்க விட்டு ஓடி போவோம். ஆமென். நமக்கு இயேசு என்ற நாமம் உண்டு. ஜெயம் கொடுக்கிற நாமம், அற்புதம் செய்யற நாமம், விடுதலை கொடுக்கிற நாமம், பாதுகாக்கிற நாமம். ஆமென். நம்மளை பலப்படுத்துற நாமம். அந்த நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. நம்ம எல்லா வருஷம் அப்படியே எழுந்திருக்கலாமா? எல்லாம் இருக்கிற பிரியமாவளே, இந்த லைவ்ல எங்களோட இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற தேசத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற மறுபடியும் இயேசுவின் நாமத்தை இந்த ஜெபத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். கர்த்தராகிய தேவன் உங்களை தொடர்ந்து அதுக்கு ஏற்ற பலன் கொடுத்து கர்த்தர் இந்த உங்களை ஆசீர்வதிப்பாராக. காலையில் ஏஞ்சி தேசத்துக்காக, நம்ம கர்நாடகா மாநிலத்துக்காக இன்னைக்கு நம்ம பாரமா ஜெபிக்க போறோம். பிரியமானே, நம்ம தேசத்துக்கு ஜெபம் ரொம்ப முக்கியம். ஜெபம் போதாது, ஜெபம் போதாது. ஒருவேளை நினைக்கலாமா 40 நாள் லாக்டவுன் இருந்துச்சு, நிறைய ஜெபித்த போதாது. பிரியமானே, தொடர்ந்து ஜெபிக்கணும். கர்த்தர் இன்னும் ஜெபத்தை எதிர்பார்க்கிறார். தேசத்துல ஒரு பெரிய ரட்சிப்பு வரணும்னா, ஒரு பெரிய எழுப்புது வரணும்னா, தேசத்துல ஒரு பெரிய விடுதலை வரணும்னா, கர்த்தருடைய பிள்ளைகள், அவர் நாமத்துடைய பிள்ளைகள் இன்னும் ஜெப சத்தம் அதிகமா தேசத்துல கேட்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. சந்தோஷமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கொஞ்ச நேரம் பிரியமாங்களே, இன்னைக்கு விசேஷமாக நம்ம கர்நாடகா மாநிலத்துக்கு நம்ம ஜெபிக்க போறோம். கர்நாடகா பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கர்நாடகா சூழ்நிலை உங்களுக்கு தெரியும் பிரியமாங்களே. வெறும் 3% தான் கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க பிரியமாங்களே. இன்னும் 97% இன்னும் ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளாம, பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளாம, ரட்சிப்பு அடையாம, உண்மையான தெய்வத்தை வணங்காம, பரலோகத்துக்கு ஆயத்தப்படாம அநேகர் உள்ளங்கள் கட்டப்பட்டிருக்கு. சாத்தான் அடைபட்டு வச்சிருக்கிறான். ஆக நாம் இருக்கிற நம்ம மாநிலம் கர்நாடகாக்காக, இந்த கர்நாடகாவில் இருக்கிற நாம் ஜெபிக்க வேண்டும். நம்ம தேசத்துக்காக திறப்பளிக்க வேண்டும். நல்லா கவனிக்க பிரியமாங்களே, தேவனோட வருகை ரொம்ப சீக்கிரமா இருக்கிறது. ஆக ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் இன்னும் ஏனந்தனமா இருக்கக்கூடாது. இது வரைக்கும் நம்ம நேரத்தை காலங்களை வீணா நம்ம கலந்து விட்டோம். ஆனா இன்னும் காலம் செல்லாது. தேவோட வருகை, தேவோட நியாய தீர்ப்பு ரொம்ப சமயமா இருக்குது. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற எல்லா தீர்க்கதரிசனங்கள், தேவன் கடைசியில் சொல்லப்பட்ட எல்லா அடையாளங்கள் தீவிரமா நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆக தேவோட வருகை எப்பதான் வரலாம்? வேதம் சொல்லுது, கர்த்தர் திருடனை போல வருவேன்னு. ஆக தேவ பிள்ளைகள் ஆயத்தமா இருக்கிறது மாத்திரமல்ல, நம்ம தேசத்தை, நம்ம ஜனங்களை கர்த்தர் சமூகத்தில் நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஜெப குறித்து பாடல், ஜெப ஊழியம் பாடல் பாடி நம்ம பாரமா இன்னைக்கு நம்ம கர்நாடக மாநிலத்தில் ஜெபிக்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் ஜெப ஊழியம். இது ஜெப ஊழியம். இயேசு நேசிக்கிற ஜெப படிக்கத்தான் பயன்படுத்துவோம். ஜெப ஊழியம், இது ஜெப ஊழியம். இயேசு நேசிக்கின்ற ஜெப ஊழியம். இது இயேசு நேசிக்கின்ற ஜெப ஊழியம்.
இந்த பூமியில மாம்சத்தில் இருக்கும்போது அப்பா ராவு முழுவதும் ஜெபிக்கிறார். தேசத்துக்காக, அழுது கொடுக்கிற ஆத்மாக்களுக்காக, கட்டப்பட்டிருக்கிற ஜனங்கள் விடுதலைக்காக ஏசப்பா ராவு முழுவதும் ஜெபிக்கிறாரு. பகலெல்லாம் ஊழி சேர்ந்து ராவு முழுவதும் அப்பா என்ன பண்றாரு? ஜெபிக்கிறார். இன்னைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நல்ல ஒரு ஜெப வீரன். பிரியமாகல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னைக்கும் பிதாவின் வலது வருஷத்துல இன்னைக்கும் ஒரு தெருவில் கொண்டிருக்கிறார். அந்த ஊழியத்தை தான் தேவன் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். ஆக ஜெபிக்கிற பிள்ளைகள் சோறுக்கும் மாம்சத்துக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. ஜெபம் சொன்னாவே நமக்குள்ள ஒரு புதிய சந்தோஷம், ஒரு புதிய மகிழ்ச்சி, ஒரு புதிய உற்சாகம் நமக்குள்ள காணப்பட வேண்டும். ஏன்னா ஜெபத்து மூலியமா தேவனோடு இன்னும் நல்ல ஒரு ஐக்கியப்பட கர்த்தர் நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கிறார். அப்படியே நம்ம எல்லாம் எழுதி கண்களை மூடி பிரியமாகலே விசேஷமாய் நம்ம கர்நாடகா மாநிலத்துக்கு நம்ம செபிக்க போறோம். நம்ம கர்நாடகா நம்ம செபிக்க போற பிரியமாகலே எல்லா கண்களை மூடி கரங்களை உயர்த்தி வலதுகை உயர்த்தி நம்ம கர்நாடகா இருக்கிற 7 கோடி மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். 7 கோடி மக்கள் ரட்சிக்கப்பட்டு நம்ம தேசத்து கர்நாடகா இருக்கிற 7 கோடி மக்களையும் நம்ம கர்நாடகையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். பிரியமாகலே 7 கோடி மக்கள் பிரியமாகலே வெறும் 3% மாத்திரம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் 97% இன்னும் கோடிக்கணக்கான மக்கள் இயேசு அறியவில்லையே, இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லையே, இன்னும் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளவில்லையே. ஆண்டோட வருகை சமீபம் சொல்லுகிறோமே, நம்ம கர்நாடகா நம்ம மாநில ஜனங்கள் இன்னும் இயேசப்பா தெரியலையே, இன்னும் இயேசப்பா ஏற்றுக்கொள்ளலையே. ஆகிய எல்லாம் கரங்கள் வலது கை உயர்த்தி கொஞ்சம் பாரமா கண்ணீரோ ஏசப்பா எங்க கர்நாடகாவை ரட்சிங்கப்பா, எங்க கர்நாடகா இருக்கிற 7 கோடி மக்களை கர்த்தாவே ரட்சிங்க ஏசப்பா, அவங்க பாவங்களெல்லாம் மன்னிச்சிடுங்க ஏசப்பா, உங்க பிள்ளைகளா மாத்துங்க. இந்த காலத்துல ரெஸ்டர் ராணி சுருக்கமா பாரமா ஜெபிக்கும் போது எல்லாம் பாரமா ஜெபிக்கலாமா? அப்பா கண்ணீரோட பாரமா நம்ம கர்நாடகா நம்ம ஜனங்கள் அப்பா அப்பா இயேசுவே இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமாப்பா 7 கோடி மக்கள் 7 கோடி மக்கள் ஐயா எத்தனை பேரும் அறியாம இருக்கிறாங்கப்பா, அவங்க எல்லாம் தேவன் நீங்க தொட்டு ரட்சிக்குவீராக இயேசப்பா. ரட்சித்த தெய்வமே, எங்க பாவத்தை மன்னித்த தெய்வமே, எங்க கர்நாடகா மாநிலத்தின் பாவங்களை மன்னிங்க, எங்க ஜனங்களை ரட்சிங்கப்பா. தேவன் நீங்க ரட்சிங்க இயேசப்பா. எஸ் எஸ் லார்ட். தேவன் நீங்க கல்வி சுத்திகரிக்குவீராக. ஆமாப்பா ஆண்டவரே, கர்நாடகால 7 கோடி மக்கள் ரட்சிக்கப்படணுமே, உங்களை அறியணுமப்பா, உங்க பிள்ளைகளா மாறணுமப்பா, பாவங்கள் மன்னிக்கப்படணுமே, அவங்களோட மனக்கண்கள் திறக்கப்படணுமே. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. எஸ் 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 ஆமென் ஆமென். அப்பா ஸ்தோத்திரப்பா, எங்க ஜனங்கள பாவங்களை மன்னிங்கப்பா, எங்க கர்நாடகா ஜனங்க பாவங்களை மன்னிங்கப்பா, எங்க கர்நாடகா மாநில பாவங்களை மன்னிங்கப்பா. கர்நாடகா முழுவதும் ரத்தம் தெளிக்கப்பட்டோம், 7 கோடி மக்களும் ரத்தம் தெளிக்கப்பட்டோம். இயேசு ரத்தத்தினால் வரக்கூடிய பரிசுத்தம் ரட்சிப்பு பாவ மன்னிப்பு உண்டாகட்டும். எஸ் லார்ட். எங்க ஜனத்துக்கு ஒரு ரட்சிப்பு, எங்க மாநிலத்துக்கு ஒரு ரட்சிப்பு, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும்ப்பா. நன்றி 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 நன்றி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா. ஆமென். கர்த்தருடைய கையில் தட்டி ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசு செய்தார் இந்த ஊழியம், நாம் எல்லாருக்கும் முன்மாதிரி அவர் ஊழியம். இயேசு செய்தார் இந்த ஊழியம், நாம் எல்லாருக்கும் முன்மாதிரி அவர் ஊழியம். இது ஜெப ஊழியம், இது ஜெப ஊழியம். இயேசு நேசிக்கின்ற ஜெப ஊழியம், இது இயேசு நேசிக்கின்ற ஜெப ஊழியம். அப்படியே அடுத்தது நம்ம கர்நாடகா மாநிலத்து மேல நம்ம ஜனங்க மேல கர்த்தருடைய அளவில்லாத கிருபை உண்டாக வேண்டும். நம்ம கர்நாடக தேவோட கண்களை அதிகமா கிருபை உண்டாகணும். பிரியமகளே, கிருபையால ரட்சிப்பு. ஆமென். நம்ம கர்நாடகா மேல தேவன், நம்ம கர்நாடகா 7 கோடி மக்கள் மேல கர்த்தருடைய கண்களை கிருபை உண்டாகணும். ஆண்டவர் நம்ம ஜனங்கள் மேல கர்த்தருடைய கண்களை உண்டாச்சுன்னா நம்ம கர்நாடகா மாநில ரட்சிப்பு ஆசீர்வாதம் உண்டாயிடும். பிரியமகளே, அங்கே எல்லாம் வலது கை உயர்த்தி ஆண்டவரே எங்க கர்நாடகா ராஜ்யத்து மேல, ஆண்டவரே எங்க கர்நாடகா மாநிலத்து மேல, எங்க ஜனங்கள் 7 கோடி மக்கள் மேல உங்களுடைய கண்கள் அதிகமாக கிருபை உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை வேணும். பிரியமகளே, நம்ம மாநிலத்துக்கு கர்த்தருடைய கிருபை வேணும். இந்த காரியத்துக்காக பாரமா கண்ணீரோட பிலோமினா சிஸ்டர் ஜெபிக்கும் போது எல்லாரும்
மார்ப ஜெபிக்கலாமா? அப்பா உங்க கண்களை எங்க மாநிலத்துக்கு கிருபை கிடைப்பதாக, எங்க ஜனங்களுக்கு கண்களை கிருபை கிடைப்பதாகப்பா. உங்க மேலான கிருபை எங்க மேல, எங்க ராஜ்யத்து மேல, எங்க மாநிலத்து மேல உண்டாகட்டும் அப்பா. அப்பா அப்பா எஸ் ஆமாப்பா ஆமாப்பா எங்க கர்நாடக எஸ் லார்ட் ஹalleluya ஹalleluya கிருபை கிடைக்கட்டப்பா, தயவு கிடைக்கட்டப்பா. உங்க கிருபை இல்லாம ஆமென் ஆமென் யாதப்பா எங்க கர்நாடக இயேசுவே நோக்கி பார்ப்பீராக. இயேசுப்பா எங்க மாநிலத்தில கண்களை கிருபை தாங்கப்பா. 7 கோடி மக்கள் கண்களை கிருபை உண்டாகட்டப்பா. கண்களை கிருபை கிடைக்கட்டே ஆமென். உடைய கண்களை தயவு கிடைக்கட்டே. நிர்மூலம் ஆகாத கிருபை சொன்ன வார்த்தைப்படி எங்க தேசம் அப்பா நிர்மூலம் ஆகாம இருப்ப, எங்க மாநிலம் நிர்மூலம் ஆகாது இருப்ப, எங்க ஜனங்க அழியாம இருக்க. உங்களுடைய கண்களை கிருபை, உங்களுடைய கண்களை கிருபைப்பா. கர்த்தருடைய கிருபை ஒவ்வொருத்தருக்கு கிடைக்கட்டப்பா. கிருபையாய் உங்களுடைய கோபம் வேண்டாப்பா. நீ வேண்டாப்பா வேண்டாப்பா. எஸ் லார்ட் எஸ் லார்ட் மனம் நிறைந்து ஆண்டவரே ஆண்டவரே மாநிலத்துக்கு ஏசப்பா நீங்க இரக்கமாய் எல்லாம் மாறுமா மாறுமா. நம்ம மாநிலம், நம்ம ஜனங்க, நம்ம கர்நாடகா. சோத்ரம் சோத்ரம் உங்களுடைய அன்பு அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. ஆமென் ஒவ்வொருடைய ஆமென் கண்களை கிருபை கிடைக்கட்டப்பா. ஒவ்வொருடைய கண்களை தயவு கிடைக்கட்டப்பா. Yes, yes, Lord. உங்களுடைய கிருபை இல்லாம வாழ இரக்கமாயிருங்க. எங்க கர்நாடக மாநிலத்துல இரக்கமாயிருங்க. எங்க ஜனங்க 7 கோடி மக்கள் மேல கர்த்தர் கிருபையாயிருங்கப்பா. ஜனங்கள் ஆண்டவரே உம்மை அறியாமல் நீ தயவாய் மனம் இறங்கப்பா. எங்களை தேடி வந்து ரட்சித்த தேவனே எங்கள் மேல் கிருபையா இருந்தீரப்பா. ஆமென் ஆமென் ஜனங்களுக்கு இரக்கமாய் சோத்ரம் சோத்ரம் என் தேசத்துக்கு உம்முடைய கண்களை கிருபை கிடைக்கட்டப்பா. உம்முடைய தயவு கிடைக்கட்டும். கர்நாடக மாநிலம் உண்டாகட்டும் ராஜா. நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பதோட சுத்த கிருபை ஏசப்பா. ஆமென் அந்த ஆமென். கிருபை ஜெபத்தை கர்நாடக கிருபையாக மாநிலம் கர்த்தரை ஸ்தோத்திரப்படுங்க. ஹalleluya உண்டாகட்டும். கர்த்தர் ஜெபத்தை கையிலே ஹalleluya 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 ஸ்தோத்திரப்பா. தேசத்து கத்திரப்பில் நிக்க ஊழியம், கர்த்தர் பக்கத்தில பிட ஜெப ஊழியம். தேசத்து கத்திரப்பில் நிக்க ஊழியம், கர்த்தர் பக்கத்தில பிட ஜெப ஊழியம். பிட ஜெப ஊழியம், பிட ஜெப ஊழியம். இயேசு நேசிக்கிற ஜெப ஊழியம். பிட இயேசு நேசிக்கிற ஜெப ஊழியம். ஜெப ஊழியம், பிட ஜெப ஊழியம். இயேசு நேசிக்கிற ஜெப ஊழியம். பிட இயேசு நேசிக்கிற ஜெப ஊழியம். பிரியமகளே, விசேஷமா ஒரு முக்கியமான ஒரு காரியத்துக்காக நம்ம கர்நாடகா மாநிலத்தில் ஜெபிக்க போறோம். கவனிக்க, இன்னைக்கு நம்ம கர்நாடகால கொரோனா வைரஸ்னால எவ்வளோ ஜனங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க இல்லையா? வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை, பிஸ்னஸ் பண்ண முடியாத சூழ்நிலை, ஸ்கூலுக்கு காலேஜ் போக முடியாத சூழ்நிலை, வெளியே விடுதலையோடு சுத்த முடியாத ஒரு சூழ்நிலை, சபைக்கு போக முடியாத சூழ்நிலை, ஆராதிக்காத ஒரு சூழ்நிலை, அநேக பொல்லாத சாத்த அந்த கொரோனா வைரஸ் மூலியமா ஜனங்களை வாட்டி கொண்டிருக்கிறான். நிறைய ஜனங்கள் இந்த கொரோனா வைரஸ் அட்டாக் பண்ணிட்டு நிறைய ஹாஸ்பிட்டல் அட்மிட் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அங்கே கவனிங்க, நம்ம கர்நாடகால மாத்திரம் பிரியமானே கிட்டத்தட்ட ஒரு 700 அதிகமாக ஜனங்க இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதிகமா பெங்களூர், பெலகாவி, மண்டியா இந்த பகுதியில், விஜயநகரா இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா சத்துரு பலவிதமா ஜனங்களுக்குள்ள ஒரு திகில் இருக்கிறான். இந்த கொரோனா வைரஸ் இயேசுவின் நாமத்துல நம்ம கர்நாடகாவில் அழிக்கப்பட வேண்டும். நம்ம கர்நாடகா மாநில கொரோனா வைரஸ் இருக்கவே கூடாது. சத்துரு மரணத்தை கொண்டு வரவே கூடாது. இயேசுவின் நாமத்தில் இந்த கொரோனா வைரஸ் கர்நாடகாவில் எரிக்கப்பட்டு போக முடியாது. எல்லா கொரோனா வைரஸ் அட்டாக் பண்ணப்பட்ட பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் குணமாக்கும்படியாக பாரமா ஜெபிக்கும் போது எல்லாரும் பாரமா ஜெபிக்கலாமா? நம்ம கர்நாடகா கொரோனா வைரஸ் இயேசுவின் நாமத்தில் எரிக்கப்படணும். ஆமாப்பா 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 ஆண்டவரே, எங்க கர்நாடகால கிரியை செய்து கொள்ளுங்க. எல்லா கொரோனா வைரஸ்கள் இயேசுவின் நாமத்துல எரிக்கப்பட்டு போவதா? எங்க மாநிலத்தை வெளியேற்ற இயேசுவின் நாமத்துல பாதாளத்தோட கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளை கத்தெடுத்தப்பா தயவாய் மனமிறங்குவீராக. அப்பா சபை கர்நாடக மாநில தேவி தயவா இருங்க சப்பா. எந்த ஒரு சப்பா கர்நாடகால எந்த கொரோனா சபை யாரும் பாதிக்கப்படாதபடிக்கு ஒவ்வொரு பிள்ளைகளை
ஜனங்களை கிரியை செய்து கொண்டிருக்கிறேன். எல்லா கொரோனா வைரஸ் ஜனங்களை ஜீவன் எடுக்க போராடி கொண்டிருக்கிறேன். ஜனங்களை வாழ்க்கை கட்டியிருக்கிற ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்துல இயேசுவின் நாமத்துல எரிக்கப்பட்டு பெங்களூர் பட்டணத்துல காணப்பட்ட எல்லா இயேசுவின் நாமத்துல அப்புறப்படுது கொரோனா வைரஸ் தேசத்தை விட்டு கடைசியில இயேசுவின் நாமத்துல அப்புறப்படுது நாங்க தெளிக்கிற சுகத்தோடு செழிப்பு வாழ அப்ப யாரும் நீங்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு விசேஷம் ஒவ்வொரு பிள்ளைகளை எங்க ஆவியானவரே ஸ்தோத்திரப்பா நீங்க கூட சுகத்தை தரப்போதுக்காய் ஸ்தோத்திரப்பா எங்க தேவனை விசேஷத்துக்காய் நன்றி நாங்க வாழ்வது கர்நாடகத்தில் நன்றி ஒரு பெரிய அபிஷேகத்துக்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென் கர்த்தருக்கு ஹalleluya ஹalleluya ஜெபமுலியா வேத ஜெபமுலியா இயேசு மெசிக்கின்ற ஜெபமுலியா வேத இயேசு மெசிக்கின்ற ஜெபமுலியா ஜெபமுலியா வேத ஜெபமுலியா இயேசு மெசிக்கின்ற ஜெபமுலியா வேத இயேசு மெசிக்கின்ற ஜெபமுலியா கர்நாடக மாநிலத்துக்காக நாம் பாரமா ஜெபிக்கணும் பிரியமாங்களே. நாம் ஜெபிப்பாங்க யார் ஜெபிப்பாங்க? நாம் உத்தரவாதம் செய்யாம யார் உத்தரவாதம் செய்வாங்க? கர்நாடக ராஜ்யத்துக்காக கர்நாடக மாநிலத்துக்காக நம்ம ஜனத்துக்காக நாம் வாசிக்கிற இந்த இடத்துக்காக நாம் திறப்பு நிற்காம யார் திறப்பு நிற்பாங்க? கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது நாம் தேசத்தை அழைக்காதபடி திறப்புல நிற்கவும் சவுர் அடிக்கத்தக்கதாக ஒருவனை தேடினேன் ஒருவனும் காணவில்லை. என் அன்பு சகோதரா என் அன்பு சகோதரி, இன்னைக்கும் தேவன் தேசத்துக்காக மாநிலங்களுக்காக பட்டணங்களுக்காக அழுது ஆத்தவங்க ஜெபிக்கிற பிள்ளைகளை கர்த்தருடைய கண்கள் தேடிக்கொண்டே இருக்கிறது. ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய கண்கள் தேடிக்கொண்டே இருக்கிறது. நல்லா கவனிங்க. நம்ம கர்நாடகாக்காக நம்ம இன்னும் பாரமா ஜெபிக்கணும், இன்னும் தாகமா ஜெபிக்கணும். கவனிங்க, நம்ம கர்நாடகா கவர்மெண்ட் மற்றும் நம்ம கர்நாடகா சிஎம் முக்கியமந்திரி எடியூரப்பா மூலியமா எந்த தவறான தீர்மானம் எடுத்துக்கொள்ள கூடாது. கவனிங்க, திடீர்னு 40 நாள் ஜனங்க சாப்பாடு இல்லாம வேலை இல்லாம பிசினஸ் இல்லாம சர்ச்சை இல்லாம நம்ம எவ்வளவு பலவிதமான 40 நாள் நம்ம லாக்டவுன்ல வீட்டுக்குள்ளேயே அடங்கி இருந்தோம். திடீர்னு பிரியமாங்களே கடந்த 3ஆம் தேதியிலிருந்து நம்ம கவர்மெண்ட்ல சில தவறான தீர்மானங்கள் எடுத்து விட்டார்கள். சாராய கடை ஓபன் பண்ணலாம், டாஸ்மாக் கடை ஓபன் பண்ணலாம். நம்ம கவர்மெண்ட் வெறும் 3 நாளைக்கு 500 கோடி சாராய விற்கப்பட்டிருக்கிறது. அப்ப கவனிச்சு பாருங்க, இது பெரிய தவறான தீர்மானம். நம்ம கவர்மெண்ட் நம்ம சிஎம் எடுத்திருக்கிற ஒரு பெரிய தப்பான தீர்மானம். கோயில் வாசலாம் மூடப்பட்டிருக்குது, நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு காலேஜுக்கு ஸ்கூலுக்கு காலேஜ் எல்லா வேலைகள் மூடப்பட்டிருக்கும் போது இந்த டாஸ்மாக் கடை இந்த சாராய கடை ஓபன் பண்ணி ஜனங்களை பாவத்தை செய்ய இதனால் தேவனுடைய கோபம் அதிகரிக்கும். பாவம் அதிகரிக்க அதிகரிக்க கர்த்தருடைய கோபம் அதிகரிக்கும். கனிங்க அநேக கண்ணீர் ஜபதா கர்நாடகால பிரியமகளே இன்னைக்கு இந்த கொரோனா வைரஸ் பரவாதபடி நிறைய வேற மாநிலம் பாருங்க, மகாராஷ்டிரா பாருங்க, பூனே பாருங்க, குஜராத் பாருங்க, தமிழ்நாடு பாருங்க, ஆந்திரா தெலுங்கானா பாருங்க, ராஜஸ்தான் பாருங்க. இன்னைக்கு 10,000 15,000 அப்படி தாண்டி விட்டது. இன்னைக்கு ஒரு 700 சில்லறை இருக்கிறது காரணம் நிறைய பேர் ஜபம், அநேக கண்ணீர். முக்கியமா பார்க்கும்போது நம்ம கர்நாடகா தேவன் நேசிக்கிறாரு. இன்னும் பாவத்தை செய்யுமானால் நம்ம கர்நாடகா கவர்மெண்ட் நம்ம அதிகாரிகள் சிஎம் நம்ம முக்கியமந்திரி இந்த பாவத்துக்கு இடம் கொடுக்கும்போது கர்த்தரோட கோபக்கணி இன்னும் பாரம் வெளிப்படும். அதே நம்ம ஜெபிக்க போறோம். எஸ்அப்பா எங்க கர்நாடகால சாராய கடலை மூட பண்ண சப்பா, சாராய குடிக்கிறீங்களா ரட்சிக்க பண்ண சப்பா, எங்க கவர்மெண்ட்ல சாராய விற்கக்கூடாது அப்படி ரூல்ஸ் வரணும் சப்பா. இந்த பாவத்தை மன்னிங்க சப்பா, குடிக்கிறலாம் மனத்திறனே சப்பா. இதுக்காக பிலிமிஸ்ட பாரமா ஜெபிக்க போது எல்லாம் கொஞ்சம் பாரமா ஓ ஹalleluya ஹalleluya
குடிப்பழக்கத்துக்கு ஹalleluya எல்லா பாரமா இந்த குடிப்பழக்கத்துல அடிமையா சோத்ரம் எல்லா பார்களை மூடப்படணுமே கவர்மெண்ட் ரூல்ஸ் வரணும் சாலை வைக்க கூடாது சாலை கடை வைக்க கூடாது பால் கடைகள் அப்ப இயேசுவின் நாமத்தில் மூடப்படும்படியா ஜெபிக்கிறேன் சபா அதிகாரிகளோடு நீங்க பேசுவீராக சோத்ரப்பா கண்களை தயவு கேட்க கிருபை செய்யுங்க அப்பா ஆமென் ஆமென் குடிப்பழக்க நிமித்தம் எவ்வளவு பேர் கண்ணீர் வேதனை சபா இந்த சூழ்நிலை மாறுவதாக ஹalleluya இந்த நேரத்தை கூட அந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருக்காங்க இயேசுவின் நாமத்தினாலே சபா அவங்களை ரட்சிப்பீராக கர்நாடக கவர்மெண்ட் சந்திங்க எங்க சிஎம் சந்திங்கப்பா அதிகாரிகளை சந்திங்க அவங்களுக்கு தப்பான தவறை கொண்டு சாத்தானுக்கு எல்லாம் வெக்கப்பட்டு போகட்டும் எடுத்து போடுவீரா நீங்க ஆளுகை ஐயோ ஜனங்க சாப்பிடாம சாகுறாங்க வேலை இல்லாம சாகுறாங்க இந்த நேரத்துல டிரான்ஸ்பர் வந்து ஜனங்க கொள்ளடிக்கிற ஆவி இயேசுவின் நாமத்தில் எரிக்கப்பட்டு போபடியா ஜெபிக்கிறப்ப எங்க கர்நாடக மாநிலத்துக்கு குடிப்பழக்கத்தை உண்டாக்குற ஆவி இயேசுவின் நாமத்துல கடிந்து கொள்ளுகிற இயேசப்பா நீங்க ஜெபிக்கிறீராக இயேசப்பா ஹalleluya கொஞ்சம் பாரமா பேசுவீராக எல்லா டிரான்ஸ்பர் கடை சாலை கடைகள் இயேசுவின் நாமத்தில் மூடப்படும்படியா ஜெபிக்கிறேன் ஆமென் கவர்மெண்ட் எல்லா லைசன்ஸ் சந்திக்கப்பட்ட இயேசப்பா ஜெபிக்கிறேன் இயேசப்பா எல்லா குடிகாரர்கள் இயேசுவின் நாமத்தில் தொடப்படாதாக இயேசுவின் நாமத்தில் ரட்சிக்கப்படும்படியா ஜெபிக்கிறேன் இயேசப்பா எங்க ஜெபத்தை கேட்டப்ப எங்க கர்நாடக ஒரு மாபெரும் மாற்றத்தை நீங்க உண்டாக்க போறீங்க ஆமென் எல்லா பார் கடைகள் மூடப்பட்டு குடிகாரர்களா ரட்சிக்கப்பட்டப்ப உம்மை ஆராதிக்க நீங்க கிருபை செய்ய போறதுக்காக நன்றி அப்பா எங்க ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென் கர்த்தர் ஜெபத்தை ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரப்பா நல்லா கவனிங்க இந்த 40 நாள்ல எவ்வளோ ஜன சாப்பாடு இல்லாம மரிச்சு போனாங்க தெரியுமா எத்தனையோ குடும்பங்க இன்னைக்கு சாப்பாடு இல்லாம வீட்டுல தவிச்சு கொண்டு இருக்கிறாங்க நம்ம கவர்மெண்ட் அநேக அதிகாரிகள் நிறைய பேர் அநேக அந்த காய்கறிகள் ரேஷன் பல விதமா உதவி செய்து கொண்டிருக்கிறாங்க அநேக சோஷியல் ஒர்க் பண்றாங்க அவங்களால முடிஞ்சது ஜனங்களுக்கு சாப்பாடு கொடுத்து கொண்டிருக்கிறாங்க ஆனா கௌரிங்க இன்னைக்கு நம்ம தேசத்துல நம்ம கர்நாடக மாநிலத்துல எத்தனையோ குடும்பங்கள் சாப்பாடு செத்து போய் கொண்டிருக்கிறாங்க விவசாயிங்க பிரியமாக அவங்க வெளிச்ச அந்த விலைக்கு அது பலன் இல்லாம தற்கொலை பண்ணி செத்து கொண்டு இருக்கிறாங்க எவ்வளவு பேர் பிசினஸ் மேன்கள் ஐயோ இவ்வளவு கடை இருக்குது இவ்வளவு கோடி இவ்வளவு லட்சம் கடை இருக்குது வியாபாரம் பண்ண முடியல ஃபேக்டரி திறக்க முடியல வேலைக்கு போக முடியல எப்படி மாடி கட்டுவேன் எப்படி நான் பசங்களுக்கு படிக்க வைக்குவேன் இன்னும் ஸ்கூல் வருது காலேஜ் வருது அப்படி தவிச்சு கொண்டு இருக்கும்போது பெரிய 3 நாளைக்கு 500 கோடி பணத்தை குடிப்பழக்கத்துக்கு இந்த பாவத்துக்கு விசுவாசிக்கு இடம் கொடுக்கும் போது தேவன் எவ்வளவு துக்கப்படுவாரு தேவன் எவ்வளவு வேதனைப்படுவாரு எவ்வளவு பேர் பாருங்க இதை குடிச்சு வியாதி உண்டாகுறது கிட்னி லிவர் ஹார்ட் ப்ராப்ளம் பல விதமா பாதிக்கப்படுறாங்க நீங்க பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க எவ்வளவு ஜனங்க இந்த குடிச்சு கிட்னி ஃபெயில் ஆயிட்டு கை கால் மூஞ்சில வீக்கிட்டு லிவர் எல்லாம் போயிட்டு ஹார்ட் எல்லாம் ப்ராப்ளம் ஆகி எவ்வளவு பேர் மரிச்சு கொண்டு இருக்கிறாங்க எவ்வளவு வேதனையான காரியம் இல்லைங்களா வெறும் 3 நாளைக்கு 500 கோடி ஜனம் 500 கோடி பணத்தை இந்த குடிப்பழக்கத்துக்கு இந்த பாவத்துக்கு செலவழிச்சுக்கிறாங்களே ஏன் இந்த ஜனங்களுக்கு ஒரு மனத்தில் வரல ஏழைங்க சாப்பிட சாப்பிடுது ஏன் இந்த பணத்தை கொடுக்கணும் முன்ன வரல முக்கிய மோசமான ஒரு காரியம் நம்ம கர்நாடகால இந்த 3 நாளா பார்க்கும்போது வாலிப தங்கச்சிங்க படிக்கிற தங்கச்சிங்க நல்லா எஜுகேட்டட் கூட லைன் நிலி சாரை வாங்க போய் கொண்டிருக்கிறாங்க தேவனோட கோபம் எவ்வளவு வெளிப்படலையா தேவன் எவ்வளவு துக்கப்படுவார் இல்லையா இன்னொரு முக்கியமான கருத்தை நம்ம செபிக்க போறோம் பிரியமகளே வருகிற ஜூன் ஜூலை மாசத்துல தேசத்துக்கு மாநிலத்துக்கு பெரிய ஆபத்து கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார் ஆகிய கர்த்தராகிய தேவன் இந்த ஜூன் மாசம் ஜூலை மாசத்துல தேசத்து மேல நம்ம கர்நாடக மேல கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கணும் கர்த்தர் எந்த ஆபத்தை நேரிடாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நம்ம எஸ்தரனை பாரமா செபிக்கும் போது எல்லாம் நன்றி எங்க தேசத்துக்கும் எங்க கர்நாடகம் ஜூன் ஜூலைல எந்த ஆபத்துகள் நேரிடாதப்பா எந்த ஆபத்துக்கு எந்த தீங்கு அடங்க கூடாது பாதுகாப்பு தாங்க எல்லாம் பாரப்படுறீங்களா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே இயேசுப்பா ஹalleluya எங்க தேசத்துக்கு பாதுகாப்பு தாங்கப்பா எங்க கர்நாடக மாநில பாதுகாப்பு தாங்கப்பா எங்க தேசத்தை அழிக்காதீங்க எங்க மாநிலத்தின் ஜனங்களை வாட்டிக்காதீங்கப்பா ஜூன் ஜூலை மாசத்துக்கு எங்க தேசத்துக்கும் எங்க கர்நாடக மாநிலத்துக்கு பாதுகாப்பு தாங்கப்பா ஆபத்து நேரிடக்கூடாது தீங்கு அணுகக்கூடாதப்பா வருகிற ஆபத்துல தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க எங்க மாநிலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க கொஞ்சம் பாருமா இப்ப ஜெபிக்காம எப்ப ஜெபிக்க போறீங்க இப்ப பாரப்படாம எப்ப பாரப்பட போறீங்க
இப்ப கண்ணீர் அடிக்காம இப்ப கண்ணீர் அடிக்கிறீங்க. தீங்கு வந்து பேரு, ஆபத்து வந்து பேர் ஜெபித்து ஒரு பிரச்சனை இல்ல. கர்த்தர் முன்கூட்டியே வெளிப்படுத்தியிருக்கிறார். ஜூன் ஜூலை மாசத்துல தேசத்துல மாநில கர்த்தர் பாதுகாப்பு தரணும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கப்பா என் தேவனுக்கு விசேஷ பாதுகாப்பு தாங்கப்பா. உன்னதமான மூடி மறைத்து கொள்ளும்படியான அப்பா தேவனின் ஜெபத்தை கேட்டதுக்காக இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜெபித்திடுவோம் நாம் ஜெபித்திடுவோம், ஜெபத்தில் ஜெயத்தை பெற்றிடுவோம். பிரியமாங்களே, நம்ம இந்தியா தேசத்துல நம்ம கர்நாடகா மாநிலத்துல கர்த்தராகிய தேவன் மறுபடியும் எல்லா பிசினஸ்கள், எல்லா வேலைகள், எல்லா ஸ்கூல் காலேஜ், எல்லா அந்த வியாபார ஸ்தலங்கள் கர்த்தர் எவ்வளோ ஜனங்களுக்கு வியாபாரம் இல்லை, பிசினஸ் இல்லை, வேலை இல்லை, பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு போக முடியல, ஜனங்க கோயில போய் ஆராதிக்க முடியல, எல்லாம் பல விதமான வாசல்கள் மூடப்பட்டிருக்கு இல்லையா. கர்த்தர் நம்ம தேசத்திலையும் நம்ம கர்நாடகா மாநிலம் கர்த்தர் எல்லாம் மறுபடியும் அதெல்லாம் ஓபன் பண்ணி நம்ம தேசத்தை நம்ம மாநிலத்தை கர்த்தர் ஆசிரிக்கணும். மறுபடியும் வேலை வாசல் திறக்கணும், பிசினஸ் வாசல் திறக்கணும், ஸ்கூல் வாசல் திறக்கணும், கோயில் வாசல் திறக்கணும். எவ்வளோ ஜனங்க கட்டப்பட்டிருக்கிறாங்க. ஐயோ வியாபாரம் பண்ண முடியல, பிசினஸ்க்கு போக முடியல, வேலைக்கு போக முடியல, பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, எக்கனாமிக் லாஸ் ஆகிய கர்த்தர் மறுபடியும் எல்லாம் நார்மலுக்கா கொண்டு வரணும், எல்லாம் மறுபடியும் வாசல் திறக்கணும். இதுக்காக ஷாம் பாரமா ஜெபிக்கும் போது ஏசப்பா ஏசப்பா எல்லா வாசல் திறக்கறப்பா, மூட வாசல் திறக்கறப்பா, வாசல்களை கர்த்தர் திறப்பீராக. உம்மால முடியும், உம்மால முடியும். எல்லாம் பாருமா 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 காலேஜ்கள் அண்ட் சபைகள் மூடப்பட்டது சபா, இயேசுவே சபா, பிசினஸ் மேன்களை மூடப்பட்டது சபா. இதனால அன்னிகளுக்கு சபா ரொம்ப கஷ்டமா இருக்காங்க. சபையோட எல்லா வாசல்களை மூடப்பட்ட வாசல்களை திறப்பீராக. அண்ட் சபா கர்நாடகா இந்த தேசம் முழுவதும் ஆசுத்தமா இருக்கே கர்த்தர் கிருபை செய்வீராக. வர நாட்களை சபா அனிசபா ஸ்தோத்திர சபா அநேக சபா பிசினஸ் ஓபன் பண்ண கர்த்தர் கிருபை செய்வீராக. எல்லா வருஷம் செழிப்பை கர்த்தர் உண்டாக்கும் போது காய் ஸ்தோத்திரம். இந்த மாது கூட வாக்குறது போல சபா மகிழ்ந்து கலிபுரி கர்த்தர் மாபெருக்காய் சேவன வாக்குபடி ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்க தேசத்து மேல கர்நாடகா மேல ஒரு பெரிய அற்புதம் செய்யும்போது காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சபா ஒவ்வொரு பிசினஸ் மேன்கள் எல்லாம் சபா ஆசீர்வாதமா இருக்க கிருபை செய்வீராக. எல்லா வாசல்கள் இயேசு நாமத்தில் சபா திறக்கப்படுவதாக. காணப்படுற எல்லா சத்துருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்துகிற ஆண்டவரே சபா. அப்பா ஒரு பிசினஸ் மேன்கள் சபா ஒவ்வொரு சபைகள் எல்லாம் திறக்கப்பட்டு ஆண்டவரே சபைகளை சபா மூடி இருக்கிறாங்க. அப்பா மிசபா ஆராதிக்காதபடிக்கு சபா சபா வந்து மிசபா தரிசிக்காதபடிக்கு காணப்படுகிறாங்க. எல்லா திறகளை கர்த்தர் எடுத்து போடுவீராக. ஒவ்வொரு சபைகள் வாசல்களை தேசத்தை ஆசீர்வதிங்க. எங்க கர்நாடகா மாநிலத்தை ஆசீர்வதிங்க அப்பா. கர்நாடகாவில் இருக்கும்போது காய் ஸ்தோத்திரப்பா எங்க சபா எங்க தேசத்துக்கு தான் மறுபடியும் எல்லா வாசல்கள் திறக்கப்படும். ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரப்பா. நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். அப்படியே எல்லா வாசல்கள் கர்த்தர் திறந்து நாமத்தை மகிமைப்படுத்த சபா கிருபை செய்யணும். ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். அப்படி செய்ததற்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். கர்த்தருக்கு ஹalleluya 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 ஸ்தோத்திரப்பா. தகப்பனே இம்மட்டுமா எங்க ஜெபத்தெல்லாம் கேட்டதுக்காக நன்றி. எங்க ஜெபத்தெல்லாம் கேட்டு ஆமென் பதில் கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. எங்களோடு இணைந்து ஜெபித்த எல்லா குடும்பத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு இணைந்து எல்லா ஜெபித்த குடும்பங்களை கர்த்தர் அளவில்லாம ஆசீர்வதிப்பாராகப்பா. அவ தேவைகளை சந்திக்கப்படுவீராக, அவ காரியங்களை வாய்க்க செய்வீராக, அவங்களுக்கு எல்லா தீங்குக்கும் புலவு வெளி காத்துக் கொள்வீராக. ஜெபித்த எல்லா குடும்பத்துக்குள்ள இயேசுவின் ரத்தம் தெளிக்கிறோம். ஜெபிக்கிற எல்லா குடும்பத்துல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்கும்படியா ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிற எல்லா குடும்பங்களும் கர்த்தருடைய சமூகத்தை பாதுகாப்பா இருக்கட்டும். உங்க நாம மாத்திரமே பட்டோம் நல்ல பிதாவே ஆமென் ஆமென். நம்ம யாரும் உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மீண்டும் இந்த லைவ் மூலமா உங்களோடு இணைந்து தேசத்துக்காக அழுது கொடுக்கிற ஆத்மாக்களுக்காக திறப்பில் ஜெபிக்க தேவன் பாராட்டின
தேவன் காண்பித்த இந்த கிருபைக்காக நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். மீண்டும் ஒரு இயேசுவின் நாமத்துல உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாசம் தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஜெபிக்கிற குடும்பங்களுக்கு, கர்த்தரை ஆராதிக்கிற குடும்பங்களுக்கு, ஊழியர் செய்கிற குடும்பங்களுக்கு, அவர் நம்புற பிள்ளைகளுக்கு தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார். பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறுங்கள், கர்த்தர் பெரிய கரை செய்வார். உங்க துக்கம் சந்தோஷமா மாறப்போகுது. இந்த மாசம் தேவனை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில, நம்ம தேசத்துல, நம்ம காரியத்துல, நம்ம குடும்பத்துல, ஆண்டவர் ஊழியத்துல பெரிய காரியங்களை செய்து மகிழ்ந்து களி கூறத்தக்கதாக அற்புதங்களை செய்ய போறார். நம்ம துக்கம் சந்தோஷமா மாறப்போகிறது. எப்படி விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சந்தோஷமா ஹல்லேலூயா. சரி, கவனிங்க, இந்த நாள்ல கூட தேவனை கர்த்தர் தேசத்துக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை, நான் உங்களை விடுவிப்பேன். அல்லேலூயா. ದೇಶಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತ ಮಕ್ಕಳಿಗೆ ದೇವರು ಕೊಡುವಂತ ವಾಗ್ದಾನ, நான் ನಿಮ್ಮನ್ನ விடுசுவேனோ, நான் உங்களை விடுவிப்பேன். நல்ல கவனிங்க, எப்பொழுது தேவன் நம்மளை விடுவிப்பார், தேவன் எப்ப நம்மளை விடுதலாக்குவார் என்று பார்ப்பது வாசிக்கிற வசனம் சங்கீதம் 50 அதிகாரம் 15 வசனம். இஸ்லாம் 50:15. சங்கீதம் 50 அதிகாரம் 15 வசனம் படிங்க. ஆபத்து காலத்தில், ஆபத்து காலத்தில், எந்த காலத்துல? நல்ல கவனிங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் சத்தியத்தை நல்ல கவனமா கேட்கணும். ஏன்னா வேதம் சொல்கிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலாக்கும். அங்க நல்லா கவனிக்க பிரியமாங்களே, நாம் தேவ வசனத்தைப்படி, கர்த்தருடைய வார்த்தைப்படி, அவருடைய சத்தியத்தைப்படி நாம் செயல்படும் போது, நாம் கீழ்ப்படும் போது, அந்த சத்தியத்தை அறிஞ்சு கொள்ளும் போது தேவன கர்த்தர் நம்மளை எல்லாத்திலும் விடுதலாக்குறார். படிங்கம்மா. ஆபத்து காலத்தில், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, தேசத்துக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு, கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு, ஆண்டவருக்கு ஊழியர் செய்கிற பிள்ளைகளுக்கு, ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு, கர்த்தராக தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற ஆலோசனை நல்லா கவனிக்கணும். தேசத்துல தேசத்துக்கும் தேசத்தின் ஜனங்களுக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஆபத்துகள், கஷ்டங்கள், போராட்டங்கள் வரும்போது அதை பார்த்து சோர்ந்து போகாம நல்லா கவனிங்க. இன்னைக்கு ஜனங்கள் சோர்ந்து போயிட்டாங்க, தேசங்கள் சோர்ந்து போயிட்டாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க, வெளிநாட்டுல ஒரு தேசத்தை பிரிமாங்களே இந்த கொரோனா வைரஸ்ல பாதிக்கப்பட்டு எக்கனாமிக் பொருளாதார அந்த மினிஸ்டர் பிரிமாங்களே தற்கொலை செய்து செத்து விட்டார்கள். இன்னும் பொருளாதாரத்துல நம்ம தேசம் இன்னைக்கு வர முடியாது, இந்த தேசத்தை நம்ம காப்பாற்றணும்னு சொல்லி ஒரு மினிஸ்டர் தற்கொலை பண்ணி செத்து விட்டார்கள். அப்ப நல்லா கவனிங்க, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற ஆலோசனை, தேசத்துக்குள்ள ஜனங்களுக்குள்ள நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய ஆபத்துகள், வரக்கூடிய கஷ்டங்கள், வரக்கூடிய போராட்டங்களை பார்த்து கர்த்தருடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாம அதிலிருந்து விடுவிக்கிற கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் போது, கர்த்தரை நோக்கி நாம் முறையிடும் போது கர்த்தரை விடுவிப்பார். ஹல்லேலூயா. சந்தோஷமா ஹல்லேலூயா. இந்த கஷ்டம் மாறணுமா, இந்த நெருக்கங்கள் மாறணுமா, இந்த ஆபத்து நீங்கணுமா, தேசத்துல ஒரு சமாதானம் வரணுமா, கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த சூழ்நிலை சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் போது வேதம் சொல்கிறது, அவரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் நான் உங்களை விடுவிப்பேன். ஹல்லேலூயா. சந்தோஷமா ஹல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, இன்னைக்கு நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் பாத்தீங்கன்னா தேசத்துல உண்டாக்கி இருக்கிற இந்த தீமை குறித்து, இந்த கேடு குறித்து, இந்த ஆபத்து குறித்து, இந்த கஷ்டத்தை குறித்து நிறைய பேருக்கு பயம், நிறைய பேருக்கு திகிலு, நிறைய பேர் சோர்ந்து போயிருக்கிறாங்க. எப்பவுமே இந்த கஷ்டத்தை குறித்து, இந்த போராட்டம் குறித்து, இந்த வைரஸ் குறித்து பேசிக் கொண்டிருக்காங்க தவிர, பயப்பட்டு கொண்டிருக்காங்க தவிர, சோர்ந்து போயிட்டாங்க தவிர, இதிலிருந்து விடுவிக்கிற தேவனை பார்த்து ஜெபிக்காம இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க, தேவனுடைய வசனம் வந்து ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உங்களை என்ன பண்ணுவேன், விடுவிப்பேன். அவர் விடுதலை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, தேவனால கூடாத காரியம் எதுவுமே இல்ல. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கும் போது, ஆண்டவர் நோக்கி விண்ணப்பிக்கும் போது, ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் நமக்கு என்ன பண்றாரு, விடுதலை கொடுக்கிறார். அங்க வேதம் சொல்றது வாசிங்க, சங்கீதம் 34 அதிகாரம் 4 மற்றும் 6 வசனம். இஸ்லாம் 34 verse 4 and 6.
நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். ஆலவசனம், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு. யார் கேட்டு? இந்த ஏழை பாருங்க, கஷ்ட காலத்துல, ஆபத்து காலத்துல, இப்படி ஒரு மோசமான சூழல்ல கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். ஆமென். அவர் விடுதலாக்குறது மாத்திரமல்ல, அவர் ரட்சிக்கிறவர், அவர் ரட்சகர். நல்லா கவனிங்க, நம்ம தேசத்துல வந்திருக்கிற இந்த ஆபத்து, இந்த கஷ்டம், இந்த போராட்டத்துல இருந்து ஏசப்பா மாத்திரம் ரட்சிக்க முடியும், ஏசப்பா மாத்திரம் விடுவிக்க முடியும். அப்ப ஆண்டவர் இந்த போராட்டத்துல இருந்து, இந்த கஷ்டத்துல இருந்து, இந்த ஆபத்துல இருந்து விடுவிக்கணும்னா கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவர் நோக்கி என்ன பண்ணோம்? முறையிட வேண்டும். ஆண்டவர் நோக்கி நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, இது எல்லா இடுக்கங்கள்ல இருந்து, இது எல்லா ஆபத்துல இருந்து, இது எல்லா கஷ்டத்துல இருந்து நான் உங்களை விடுவிப்பேன், நான் உங்களை ரட்சிப்பேன். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, ஜெபிக்கிற பிள்ளைகள் இன்னும் விசுவாசமா, இன்னும் உற்சாகமா, இன்னும் ஆவியில் இருந்து நம்ம தேசத்தின் விடுதலைக்காக, நம்ம தேசத்தின் ரட்சிப்புக்காக, நம்ம தேசத்தின் பாதுகாப்புக்காக நம்ம இன்னும் ஜெபிக்க வேண்டும். நம்ம ஜெபிக்க கர்த்தருடைய கிரியைகள் செயல்படுத்துவார். கர்த்தர் தேசத்துக்கு ஒரு கட்டளையிடும். ஜெபிக்கிற பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் சோர்ந்து போக கூடாது, பயப்படக்கூடாது, நம்ம ஏனோதானமா இருக்க கூடாது. அந்த பிசாசு குறித்து, அந்த வைரஸ் குறித்து, ஆபத்து குறித்து, கஷ்டத்தை குறித்து, சூழ்நிலை குறித்து அதுவே நினைச்சு பயப்படாம, கலங்காம இதுல இருந்து விடுவிக்கிற தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் வாழ்றது, அவர் நம்ம விடுவிப்பார், அவர் நம்மள ரட்சிப்பார். கவனிங்க, கர்த்தர் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறார். நான் அடிக்கடிக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை, சகோதரா சகோதரி, நாம் விசுவாசிக்கிற தேவன், நம்ம நம்புகிற தேவன், நம்ம நேசிக்கிற தேவன், நம்ம ஆராதிக்கிற தேவன் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். ஏசப்பா இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறார். நல்லா கவனிக்கிறீங்களா? இயேசு இன்னைக்கும் அற்புதம் செய்கிறார். இயேசு இன்னைக்கும் ஜெபத்தை கேட்கிறார். ஏசப்பா இன்னைக்கும் நம்ம ஜெபத்தை கேட்டு ரட்சிக்கிறது மாத்திரமில்லை, எல்லா ஆபத்துல இருந்து, எல்லா கஷ்டத்துல இருந்து, எல்லா போராட்டத்துல இருந்து நம்மளை விடுவிக்கிறவராக இருக்கிறார். அதான் வசனம் சொல்றது, ஆபத்துல நோக்கி கூப்பிடுங்க, நான் உங்களை விடுவிப்பேன், அப்பொழுது என்ன பண்ணுவீங்க? மகிமைப்படுத்துவீங்க. சீக்கிரத்துல நம்ம தேவனை மகிமைப்படுத்த போறோம். ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் வல்லவர், ஆண்டவர் பெரியவர். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு எல்லா ஆபத்துல இருந்து, எல்லா தீங்குல இருந்து, எல்லா இடக்கங்கள்ல இருந்து, எல்லா கஷ்டத்துல நம்மளை விடுவித்தார். அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் இந்த சாட்சி சொல்லி நான் தேவன் நாமத்தை பயன்படுத்த விரும்புறேன். கர்த்தர் ஆபத்துல கூப்பிடும் போது, நெருக்கத்துல கூப்பிடும் போது, கஷ்டத்துல கூப்பிடும் போது கர்த்தர் நம்மை விடுவிக்கிறார், கர்த்தர் நமக்கு சகாயம் செய்கிறார், கர்த்தர் அந்த ஆபத்துல இருந்து நம்மை ரட்சிக்கிறார். கவனிங்க, ஒரு நாள் எனக்கு ஊழியத்துக்கு ஒரு 5 லட்சம் தேவைப்பட, ஒரு 5 lakhs எனக்கு தேவைப்பட்டது. ஊழியத்துக்கு நிமித்தி யாருக்கு வாங்கியிருந்தேன். அந்த 5 லட்சத்துக்கு நான் வாங்கணுங்க, ஒரு வாரம் டைம் கொடுத்துருந்தாங்க. எனக்கும் என் மனைவி குடும்பத்துக்கு ஒரே தவிர்க்கும் 5 லட்சம் ஒரு வாரத்துல எப்படி கொடுக்க முடியும்? நாங்க உபாஸ் இருந்து தேவ சமத்தை ஜெபிச்சோம். ஏசப்பா, உங்க ஊழியத்துக்காகத்தான் நாங்க அந்த 5 லட்சம் வாங்கினேன் சப்பா. இப்போ ஒரு ஆபத்தான சூழ்நிலை, ஒரு கஷ்டமான சூழ்நிலை, ஒரு நெருக்கமான சூழ்நிலை அவங்கள்ட்ட வாங்கிட்டோம். இப்ப அவங்க ஒரு வாரம் டைம் கொடுக்குறாங்க. கொடுக்கலன்னா உங்க நாம தூசிக்கப்படுமே, உங்க நாம வெக்கப்பட்டு போயிடுமே, இந்த கடத்து மூலியமா, இந்த லட்சம், இந்த பணத்து மூலியமா உங்க நாமம் அசிங்கப்பட்டுமே சப்பா. நீங்க தான்ப்பா இந்த சூழ்நிலைக்கு உதவி செய்யணும். நாங்க 5 லட்சத்துக்கு எங்க போய் சப்பா. நல்லா கவனிங்க, கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர். சகோதரா சகோதரி, ஒரு நீங்க நெருக்கத்துல இருக்கிறீங்களா, ஆபத்துல இருக்கிறீங்களா, போராட்டத்துல இருக்கிறீங்களா, கஷ்டத்துல இருக்கிறீங்களா, அநேக காலத்துல கட்டப்பட்டு இருக்கிறீங்களா, இன்னைக்கு தேவனை நோக்கி கூப்பிடுங்க, கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. அவர் உங்களை விடுதலாக்குவார், அவர் உங்களை ரட்சிப்பார், அவர் உங்களுக்கு சகாயம் செய்வார். காரணம், தேவன் உண்மையுள்ளவர், தேவன் மாறாதவர், தேவன் சொன்னதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, நானும் என் மனைவி பிள்ளைகள் உபவாசம் இருந்து யார்கிட்ட போய் சொல்ல, இது ஊழியத்துக்கு நான் யாருக்கும் 5 லட்சம் கொடுக்கணும், ஒரு வாரம் டைம் கொடுத்துக்கிறாங்க, சபையில நான் அனௌன்ஸ் பண்ணல, இப்படி ஹெல்ப் பண்றீங்களே, கர்த்தரை நோக்கி ஜெபிச்சோம்.
எவ்வளவு ஒரு அற்புதம் தெரியுமா? எங்களுக்கு தேவையான பணத்தை கர்த்தர் அந்த நெருக்கத்தை ஆண்டவருக்கு வெளிப்படுத்தணும். அந்த சூழ்நிலை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். பிரியமாங்களே 1,500 கிலோமீட்டர் நாங்க இங்க வீட்டுல ஜெபிச்சோம். எங்களை தாண்டி 1,500 கிலோமீட்டர்ல கர்த்தர் கிரேஸ் இருக்கிறார். ஒரு சகோதரி திடீர்னு போன் பண்ணி என்ன அவங்களே பேசுறாங்க, பிரதர் நீங்க ஏதோ கஷ்டத்துல இருக்கிற மாதிரி தெரியுது, ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது, 3 நாளா நான் உங்களுக்காக ஜெபிச்சு கொண்டு இருக்கிறேன், கர்த்தர் உங்களையே காமிச்சிருக்கிறாரு, நீங்க ஏதோ ஒரு நெருக்கத்துல ஏதோ ஒரு கஷ்டத்துல. நான் சொன்னேன் இல்ல நான் எந்த பிரச்சனை இல்ல, நான் ஏசப்பா கிருபையில நல்லா இருக்கிறேன். இல்ல அவங்க சொன்னாங்க இல்ல பிரதர் 3 நாளா நான் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் உங்களே காமிக்கிறாரு, ஏதோ ஒரு நெருக்கம் ஏதோ ஒரு கஷ்டத்தை நீங்க சிக்கி கொண்டு இருக்கிற. இல்ல இல்ல அவங்க சொன்னாங்க இல்ல பிரதர் கர்த்தர் இல்ல. சொன்னேன் நான் கஷ்டத்துல இல்ல, நான் நெருக்கத்துல இல்ல, கர்த்தர் தான் கஷ்டத்தை இருக்கிறாரு. நான் ஊழியத்துக்கு ஒரு 5 லட்சம் வாங்கியிருந்தேன், இப்போ ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்காங்க, இப்போ அவங்க நான் கொடுக்கணும் அவங்க சொன்னாங்க. பின்ன நீங்க கஷ்டம் இல்லைன்னு சொல்றீங்க, பின்ன ஏதோ பிரச்சனை சொன்னேன். இப்ப சொல்றேன் பிரச்சனை எனக்கு இல்லை, யாருக்கு? கர்த்தருக்கு. கர்த்தர் தான் ஊழியத்துக்கு தான் வாங்கணும் அந்த காசு அப்படின்னு சொல்லும்போது கவனிக்க சரி ஜெபிக்கலாம் சொல்லி வச்சுட்டாங்க. ஒரு 2 நாள் கழிச்சு பிரியமாங்களே அவங்க அடிக்கடிக்கு அவங்க எனக்கு காணிக்க அனுப்புவாங்க. என் அக்கௌண்ட் நம்ம ஊழியத்து அக்கௌண்ட் நம்ம அவங்ககிட்ட இருந்துச்சு. அப்ப கவனிக்க ஒரு 2 நாள் கழிச்சு போன் பண்றாங்க, பிரதர் உங்களுக்கு தேவையான 5 லட்சம் பணம் உங்க அக்கௌண்ட்ல போட்டிருக்கிறேன், ஃபர்ஸ்ட் அந்த பணத்தை போயிட்டு அந்த கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. கவனிக்கிறீங்களா? நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் விடுவிக்கிறார், நம்ம ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் சகாயம் பண்றாரு, நம்ம அவர் நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் நம்மளை ரட்சிக்கிறார். சகோதரா சகோதரி நல்லா கவனிங்க, இந்த சூழ்நிலை தான் கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்கணும். நம்ம இந்த சூழ்நிலை பார்த்து இந்த ஆபத்தை பார்த்து இந்த கஷ்டத்தை பார்த்து இந்த போராட்டத்தை பார்த்து நம்ம சோர்ந்து போறதுனாலயோ நம்ம வீணா பேசுறதுனாலயோ நம்ம பயப்படுறதுனாலயோ விசுவாசம் வெட்டுறதுனாலயோ ஒரு பிரயோஜனம் இல்லை. கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் சொல்றாரு ஆபத்துல நோக்கி கூப்பிடு, நான் உங்களை என்ன பண்ணுவேன் விடுவிப்பேன். ஆமென். அவர் தான் வாக்கு கொடுத்துக்கிறார். நல்லா கவனிங்க, நமக்கு நல்லா இருக்கும் போது மாத்திரம் கர்த்தர் இல்ல, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இப்படிப்பட்ட நெருக்கங்கள் இப்படிப்பட்ட தேவையான சூழ்நிலை கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் போது நம்ம ஏசப்பா பார்த்து ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு சகாயம் செய்வார், கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுப்பார், கர்த்தர் நம்ம எல்லாத்திலிருந்து விடுதலாக்குவார். ஆமென். இன்னொரு கடைசி வசனத்தை வாசிங்க. நீங்க சங்கீதம் 107 அதிகாரம் 27 28 வாசிப்பாங்களா? ஸ்லாம் 107 verse 28 29 30 படிங்க. சங்கீதம் 107 27 28 29 ஸ்லாம் 107 verse 28 to 30. வெறித்தவனை போல அலைந்து தடுமாறுகிறார்கள், அவருடைய ஞானம் எல்லாம் முழுகி போகிறது. அப்பொழுது தங்கள் ஆபத்திலே எதுல தங்களோட ஆபத்துல அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். யாரை நோக்கி கூப்பிடுறாங்க? நல்லா கவனிங்க, நமக்கு தேவனுடைய வார்த்தை நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்குது. ஆபத்து காலத்துல கஷ்ட காலத்துல இக்கட்டான சூழ்நிலை நம்ம தயங்கி இருக்கிற சூழ்நிலை நம்ம கலங்கி போக கூடாது, நம்ம சோர்ந்து போக கூடாது, நம்ம பயம திகழ அடையக்கூடாது. நம்மளை விடுவிக்க ஒரு தேவன் இருக்கிறார், நம்மளை தப்பிவிக்க ஒரு தேவன் இருக்கிறார், நம்மளை ரட்சிக்க ஒரு தேவன் இருக்கிறார், நம்மளுக்கு உதவி செய்ய ஒரு தேவன் இருக்கிறார். என் அன்பு சகோதரா என் அன்பு சகோதரி, ஒருவேளை நீங்களும் இப்படி இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறீங்களா, ஒரு ஆபத்தான சூழ்நிலை இருக்கிறீங்களா, கஷ்டத்துல சிக்கொண்டு இருக்கிறீங்களா, இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, கர்த்தரை நோக்கி முறையிடுங்க, ஆண்டவரை நோக்கி நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய விடுதலை உங்களை நோக்கி வரப்போகிறது, கர்த்தருடைய ரட்சிப்பு கர்த்தருடைய சகாயம் உங்களுக்கு நேரா வரப்போகிறது. படிமா கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இடுக்கண்களுக்கெல்லாம் அவருடைய இடுக்கண்களுக்கெல்லாம் அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார், அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அலைகளை அடக்குகிறார், அமைதல் உண்டாக்கும் நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். சந்தோஷப்படுகிறார்கள். சகோதரா சகோதரி, நீங்க நினைக்கிறீங்களே ஐயோ இந்த 40 நாள் இந்த கொரோனா வைரஸ்ல இருந்து இந்த தேசத்து மேல போராடி கொண்டிருக்கிற இந்த ஆபத்துல இருந்து தீங்குல இருந்து இந்த கஷ்டத்துல இருந்து கர்த்தர் விடுதலாக்குவாரா? இந்த 40 நாள் நான் ஜெபிக்கிறேனே, ஏன் ஒரு மாற்றம் வரமாட்டேங்குது, ஏன் ஒரு விடுதலை கிடைக்க மாட்டேங்குது? கர்த்தர் சொல்றாரு நீங்க சந்தோஷப்படத்தக்கதாக, நீங்க மகிழ்ச்சி அடையத்தக்கதாக, நீங்க கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கதாக சீக்கிரத்துல தேவன் எல்லாத்தையும் அமைதியாக்க போறார். இந்த கொரோனா வைரஸ் கவனிங்க, அலைகளை சமுத கொந்தளிப்புல அடிக்கிறத போல அமைதியாக்கிற போல அவங்க சந்தோஷப்படுற போல கர்த்தர் சீக்கிரத்துல நம்ம தேசத்துல நம்ம கர்நாடக மாநிலத்துல கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். எல்லா கொரோனா வைரஸ்களை கர்த்தர் அமைதியாக்க போறார், அந்த வைரஸ்களை தேவன் இல்லாமக்க போறார்.
நம்ம சந்தோஷம் அடி போறோம். காரணம் நம்ம தேவனை நோக்கி கூப்பிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த 40 நாள் எவ்வளவு நாள் உபவாசம் இருந்து அப்பா சபத்தை ஜெபிச்சுக்கிறோம் இல்லையா? ராத்திரி வேலை, மத்தியான வேலை, காலையில வேலை அப்பாவை நோக்கி ஜெபிச்சு கொண்டே இருக்கிறோம் இல்லையா? அவர் விடுதலாக்குறவர், அவர் ரட்சிக்கிறவர், அவர் நம்மளுக்கு சகாயம் செய்கிறவர். கர்த்தர் கவனிங்க, நம்ம இன்னும் பாருமா நம்ம தேசத்துக்காக, நம்ம ஜனங்களுக்காக, நம்ம மாநிலத்துக்காக, நம்ம தேசத்துல வாட்டி கொண்டிருக்கிற இந்த ஆபத்து, இந்த கஷ்ட நேரத்துல நம்ம ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை, என்னை நோக்கி ஜெபிக்கும் போது நான் என் தேசத்தை, என் ஜனங்களை உங்களை விடுதலாக்குவேன், நான் உங்களை ரட்சிப்பேன். இந்த தீங்கு உங்களை அடங்காதபடி பயப்பட அவசியம் இல்லை. நமக்கு ஒரு ரட்சகர் உண்டு, நமக்கு ஒரு விடுதலாக்குற தேவன் உண்டு. எப்படிப்பட்ட அலைகள், எப்படிப்பட்ட குயில் காத்துகள் வந்தாலும் தேவன் அதை அமைதியாக்குவார். தேவன் அந்த சத்துரு கிளைகளை அடக்குவார். கர்த்தர் நீங்களாக்கி நம்மளை ரட்சித்து நம்மளை விடுதலை கொடுத்து நம்மளை சந்தோஷப்படுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேரு இப்ப இருக்கிற தலைகளை தாழ்த்தி கைகளை கொடுத்து நம்மளை விடுவிக்கிற தேவன், நம்மளை ரட்சிக்கிற தேவன், நமக்கு சந்தோஷத்தை உண்டாக்குற தேவனை நோக்கி நம்ம ஜெபிக்கலாமா? ஏசப்பா, இதோ எங்க தேசத்துல ஒரு ஆபத்துப்பா, எங்க தேசத்துக்கு ஒரு கஷ்டம், எங்க ஜன ஆபத்துல இருக்கிறாங்க, எங்க ஜனங்க ஆபத்துல இருக்கிறாங்க, எங்க தேச ஆபத்துல இருக்குது, எங்க ஜனங்க அநேக கஷ்டத்துல இருக்கிறாங்கப்பா, பயத்துல இருக்கிறாங்க, திகில இருக்கிறாங்க. எங்களை விடுவிக்கிற தெய்வமே, எங்களை ரட்சிக்கிற தெய்வமே, எங்களுக்கு உதவி செய்யற தெய்வமே. கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்றீங்களா? கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்றீங்களா? கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்றீங்களா? ஏசப்பா நோக்கி ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, எங்க தேசத்துல ஆபத்துல விடுவீங்கப்பா, எங்க ஜனங்களுக்கு இந்த கஷ்டத்துல, இந்த இடங்கிறது ஏசப்பா ஒரு விடுதலை கொடுங்க. ஏசப்பா, எங்க தேசத்துல போராடி கொண்டிருக்கிற, கிரியை செய்து கொண்டிருக்கிற, வாட்டி கொண்டிருக்கிற இந்த கொரோனா வைரஸை இயேசுவின் நாமத்துல அமைதியாக்குவீராக. அது வல்லமில்லா இயேசுவின் நாமத்தை அடக்குவீராக. ஏசப்பா தகப்பனே, இதோ இந்த நேரத்துல ஏசப்பா எங்க தேசத்துக்கு ஒரு விடுதலை, எங்க ஜனங்களுக்கு ஒரு விடுதலை, ஒரு ரட்சிப்பை கர்த்தர் கட்டளை கொடுத்துக்கா. ஸ்தோத்திரம். உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க சகோதரன், உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க சகோதரி, உங்களுக்காக ஜெபிங்க. நீங்க ஆபத்துல இருக்கிறீங்களா? இடுக்கத்துல இருக்கிறீங்களா? கஷ்டத்துல இருக்கிறீங்களா? பிரச்சனை இருக்கிறீங்களா? பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, நம்பிக்கை விடாதீங்க. நம்மளுக்கு ஒரு ரட்சகர் உண்டு, நம்மளுக்கு ஒரு தேவன் உண்டு, நம்மளை விடுவிக்கிற ஆண்டவர் உண்டு. அவர் சொல்றாரு, கஷ்டப்பட்டு பாரத சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் வாருங்க, நான் உங்களை விடுதலாக்குவேன், நான் உங்களுக்கு இழப்பாறுதல் தருவேன். கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் விடுதலை நாயகன், அவர் ரட்சகர், அவர் நமக்கு சகாயரா இருக்கிறார். உங்க குடும்பத்துக்காக, உங்க தேவைகளுக்காக, உங்க காரியத்துக்காக, உங்களோட சுகத்துக்காக இப்ப ஜெபம் பண்ணுங்க. ஆபத்துல நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். அப்பொழுது நீங்க மகிமைப்படுத்துவீங்க. நீங்க சீக்கிரத்தை சந்தோஷமா சாட்சிட போறீங்க, கர்த்தரை மகிமைப்படுத்த போறீங்க. காரணம், இப்ப எந்தெந்த காரியத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்களோ, எந்தெந்த விடுதலைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்களோ, எந்தெந்த தேவைகளுக்காக அற்புதமாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்களோ, கர்த்தர் உங்களை விடுதலாக்க போகிறார். கர்த்தர் உங்களை நீங்களாக்கி ரட்சிக்க போகிறார். கர்த்தர் உங்களுக்கு விரோதமா செயல்பட்டு கொண்டிருக்கிற எல்லா சத்துருவை கர்த்தரை அடக்க போகிறார். அந்த கிரியைகளா தேவன் அமைதியாக்க போகிறார். நீங்க சந்தோஷம் அடைய போறீங்க, நீங்க சாட்சி சொல்ல போறீங்க, கர்த்தருடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்த போறீங்க. பரலோகத்தின் பிதாவே, என் ஆண்டவராக இயேசுவே, எங்க மத்தியத்துல பேசிக் கொண்டிருக்கிற, உலாவிக் கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, இதோ அப்பா, யாரெல்லாம் எந்தெந்த விடுதலைக்காக, எந்தெந்த ரட்சிப்புக்காக, எந்தெந்த ஆசை ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்களோ, விடுதலை நாயகனே, இப்ப உங்களை விடுவிக்கிற அப்பா ரட்சிக்கிற கரம் இப்ப ஒரு குடும்பத்துக்கு நேராக, ஒரு பிள்ளைக்கு நேராக பாய்மையா ஜெபிக்கிறப்பா. எந்தெந்த ஆபத்துல சிக்கி கொண்டிருக்கிறாங்க, எந்தெந்த கஷ்டத்துல தவித்துக் கொண்டிருக்கிறாங்க, எந்தெந்த காலத்துல நிரக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, கர்த்தரை விடுவிப்பீராக. ஆண்டவரே, அவங்க தேவைகளை சந்திப்பீராகப்பா. ஆண்டவரே, அவங்களுக்கு தேவையான வியாபாரத்தை, அவங்களுக்கு தேவை வேலை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. ஊழியர்களை ஆசீர்வதிங்கப்பா, குடும்பங்களை ஆசீர்வதிங்களாச்சா. அதே போல சப்பா, யாரெல்லாம் பலவீனத்துல இருக்கிறாங்களோ, வியாதியில இருக்கிறாங்களோ, நோயில இருக்கிறாங்களோ, அந்த வியாதியில இருந்து இயேசுவின் நாமத்துல ஒரு விடுதலை கட்டளையிடுவீராகப்பா. ஒரு வியாதிஸ்தர் மேல கர்த்தருடைய குணமாக்குற வல்லமை, ஒரு வியாதிஸ்தர் மேல இயேசுவின் சுகமாக்குற அந்த தழும்புள்ள கரம் இப்ப பாய்விட ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்துல அற்புதம் நடக்கட்டும், விடுதலை உண்டாகட்டும், ரட்சிப்பு உண்டாகட்டும். கர்த்தர் எங்க ஜெபத்தை கேட்டு நீங்க விடுதலைக்கிறதுக்காக ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, இந்த நாள்ல கூட இந்த கால வேலை சப்பா, ஆண்டவரே எங்களோடு இணைந்து அப்பா ஜெபித்த எல்லா குடும்பத்துமே இயேசுவின் நாமத்தை விடுதலை கூறுகிறேன் அப்பா, சுகத்தை கூறுகிறேன், சமாதானத்தை கூறுகிறேன். கர்த்தர் ஒரு குடும்பத்தையும் பேர் பேராக நீங்க ஆசீர்வதிப்பீராகப்பா.
எல்லா கன துதி மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை நம்ம என்று உள்ளது. என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, பயப்படாதீங்க. கர்த்தர் சந்தோஷத்தை உண்டாக்குவார். உங்க வாழ்க்கையில உங்க ஜெபத்தை கேட்டு எதுக்கெல்லாம் இப்ப ஜெபிச்சீங்களோ கர்த்தர் கேட்டுட்டார், விடுதலை ஆக்கிட்டார். நீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க. சாட்சியை கர்த்தர் நாமத்தை மயப்படுத்துவார். கர்த்தர் நம்ம எல்லாரும் அற்புதம் செய்ததுக்காக கர்த்தர் நான் ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து உங்க இயேசுவின் நாமத்தை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தொடர்ந்து உங்களை விடுதலாக்கி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.